பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஸோ இந்த நாளில் காலையில் நடக்க இருக்கிறதான அந்த உமன்ஸ் ஃபெலோஷிப் ப்ரேயர் இன்றைக்கி இருக்காது சகோதரிமார்கள் இந்த நாளில். ஏன்னா நம்ம டெய்லி ஈவினிங் நம்ம சபை பிள்ளைகளுக்காக ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு 3வது நாள். ஸோ அதனால் இன்றைக்கி டே 3ல் வரக்கூடியவர்கள் ஈவினிங்கில் கரெக்டாக 7 o'clock வாங்க. இன்று காலை நடக்க இருந்ததான உமன்ஸ் ப்ரேயர் இருக்காது. ஏன்னா ஈவினிங்கில் எல்லாம் மீட்டிங் இருக்கிறனால அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமில்லை, 26th ஈவினிங் சபை பிள்ளைகள் ஏற்கனவே நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஈவினிங் 6 மணிக்கு கண்டிப்பாக 6 o'clock 26th ஈவினிங் 6 o'clock கண்டிப்பாக சபை விசுவாசிகள் எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் அழைக்கிறோம். எல்லோரும் கண்டிப்பாக வாருங்கள். ஸோ கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அதனால் இன்று காலை உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த வாரம் மாத்திரம் இருக்காது. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஐசாயா சாப்டர் 41 verse 10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எதை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். எதை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் வேலையை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் எதிர்காலங்களை குறித்தோ, எந்த ஒரு காரியம், உங்கள் எழுத்தை குறித்து, எதை குறித்து பயப்படாதீங்க. ஒரு காரியத்தை நான் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் என்றால் உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அதனால் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அதை குறித்து சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் கத்த வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் என் தேவன் தாமே கத்த ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. அவளுக்கு இருக்கிற எல்லா பயங்கள், எதிர்கால திட்டங்களை குறித்த பயங்கள், படிப்பை குறித்த பயம், வேலை குறித்ததான பயம், இன்டர்வியூவை குறித்ததான பயம், ஹெல்த் இஷ்யூஸை குறித்ததான பயங்கள், அன்றைக்கத்தா ஃபினான்ஷியல் குறித்ததான பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. என் தேவன் எல்லாவற்றையும் நீ சந்திக்க வல்லவர். இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கிறீர். இந்த நாளில் அந்த பிள்ளையோட தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்க விடுமா செபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் தாமே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு உயர்த்த விடுமா செபிக்கிறேனப்பா. இதனால் இன்றைக்கு போகிற பிள்ளை ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். ஆண்டவரே, கம்பெனிலேருந்து கால் ஃபார் வரட்டும், கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரட்டும். ஆண்டவரே, வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் விலகட்டும், விசா தடைகள் விலகட்டும். பல தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. இதனால் ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்கப்பா. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் நல்ல எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லா பயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்க. எல்லா ஃபினான்ஷியல் தேவைகளை சந்திங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இதனால் ஆகாரத்துக்கு ஒரு குறைவு அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் நல்லா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கிச்சனில் வேலை செய்வது காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிங்க. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கு விஸ்தாரமாக்குங்க. அந்த ஊழியருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்க விடமா செபிக்கிறேன். தேவன் தாம் ஒவ்வொரு காத்துக்கொள்வீராக. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. அன்றைய கர்த்தருடைய பயத்தை நீ தருவீராக. எங்கள் தேசத்தில் ஆட்கொண்டு எல்லா விக்கிரக கோட்டைகள் எல்லாம் தாவே மறையட்டும். ஆண்டவரே, என் தேவன் தாமே எங்கள் தேசத்தின் மேலும் கரத்தை வைத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஆசீர்வதிக்க விடமா செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இதனால சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவையை சந்திக்கப்பா. மழை போல் இருக்கிற எல்லா தேவையும் நீ சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கூகுள் பே, ஃபோன்பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த தசமங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த நாட்கள், இந்த நாட்கள் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்ல உயர்வை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த 2 நாட்களும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நடந்த சபையில் நடந்த கர்த்தாவே கூடிய நீர் ஆசீர்வதித்தீர. இந்த 3வது நாளிலும் ஆண்டவரே, இன்று மாலை 7 மணிக்கு ஆண்டவர் எல்லா ஜனங்களும் வரட்டும் அப்பா. சபை மக்கள் எல்லாரும் பங்கு பெறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே சபையின் மேல் கொடுத்த அந்த பாரத்திற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, 26ஆம் தேதி மாலையில் ஆண்டவரே ஒரு மகிமையான காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே எல்லா ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாருடைய இருதயத்தில் நீங்க பேசுவீராக. மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் பார்க்கிறவர்கள், டிவி வழியாக பார்க்குறவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்னோடு பேச விரும்புகிறீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற என்னுடைய தொலைபேசி எண்ணில் உங்களுடைய நேம், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, பேச விரும்புகிறீர்கள் மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பரை ஒரு மெசேஜாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. சரியா? ஒருவேளை வாட்ஸ்அப் இல்லைன்னா நார்மல் மெசேஜில் அனுப்புங்க. தயவுசெய்து ஒரு முறை அனுப்புனா போதும். நான் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னோடு பேச விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஏற்கனவே அனுப்பினவர்கள்ட்ட சிலர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் உங்களோடு நான் பேசுகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இதை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.